தொழுநோய் ஒரு சமுதாய நோய் என்றால், அது பரவுகின்ற நோய் என்றால், ஏன் இயேசு தொழுநோயாளியை தன்னுடைய பக்கத்திலே வர அனுமதித்தார்? ஏன் அவரை தொட்டார்? என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு தொழுநோயாளியை குணப்படுத்துகின்றார். பழங்காலத்திலேயே தொழுநோய் என்பது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு நோய், மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு நோய் என்று கருதப்பட்டது. இது தூய்மையற்ற தீட்டுப்பட்ட ஒரு நோயாக கருதினார்கள். இந்த நோயை யாராலுமே குணப்படுத்த முடியாது, இந்த குணப்படுத்துவதற்கான மருத்துவமே கிடையாது என்று மக்கள் நம்பி வாழ்ந்தார்கள். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் இறந்த மனிதர்களாக கருதினார்கள். இவர்களை நகரத்திலிருந்து விலக்கி அவர்கள் வாழ வைத்தார்கள். உறவினரிடமிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும் அவர்களை பிரித்து விலக்கி வாழ வைத்தார்கள். அதே போல இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாயை எப்போதுமே மூடி வைத்திருக்க வேண்டும். யாராவது இவருடைய பக்கத்தில் வருகிறார் என்றால் தீட்டுப்பட்டவர் என்று அவர்கள் கத்த வேண்டும். இந்த நோய் ஒரு பாவத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டது. எவ்வாறு என்றால், பாவம் என்பது ஒருவருடைய உடலையும் ஆன்மாவையும் அழிப்பதைப் போல இந்த நோயானது ஒருவருடைய உடலையும் அவரால் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட முடியாது, அவருடைய ஆன்மாவையும் அழிக்கின்றது. அவ்வாறுபட்ட மனநிலையில் வாழ்ந்த ஒரு தொழுநோயாளி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய உதவிக்காக நாடி வருகின்றார். இது அவருடைய கைவிடப்பட்ட ஒரு நிலையையும் தாழ்வு மனப்பான்மையும் குறிக்கின்றது. அவ்வாறுபட்ட நிலையிலேயே இயேசுவின் மீது நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது இயேசு அந்த மனிதரை குணப்படுத்துகின்றார். இந்த குணப்படுத்துதல் 3 நிலைகளில் நடைபெறுகின்றது. அதாவது, இயேசு அவரை தொடுகின்றார், இயேசு அவரிடம் நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகின்றார், கடைசியாக இயேசு தன்னுடைய வார்த்தையால் அவரை குணப்படுத்துகின்றார். இந்த தொழுநோயாளியை குணப்படுத்தியதன் மூலமாக இயேசு நமக்கு எதை கற்றுத்தருகிறார் என்றால், இயேசுவினுடைய முன்னால் யாருமே தீட்டுப்பட்டவர் கிடையாது. இயேசு மனிதர்களை காணப்படுகின்ற கொடூரமான நோய்களையும் குணப்படுத்த முடியாத நோய்களையும் குணப்படுத்துகின்ற வல்லமையை பெற்றிருக்கின்றார். இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறவர்களை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய உதவியை நாடுவோம். அவரிடமிருந்து பெற்ற நல்ல செயல்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.